சம்மர்னாலே கண்டிப்பா எங்க வீட்ல இந்த அவக்கா போட்டுருவாங்க. இது போடலன்னா சம்மர் மாரியே இருக்காது. ஸோ இந்த சம்மருக்கும் நாங்க போட்டுட்டோம். இன்னைக்கு எங்க அவாவோட ரெசிபி தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ எங்க வீட்ல எப்படி பண்றாங்கன்னு தான் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மாங்காலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு, அது ஈரமே இல்லாம தொடச்சு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நாங்க ஃபேன்ல தான் காய வைப்போம் ஹோல் டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். வெயில்ல ஸ்ட்ரெயிட்டா காய வச்சா வந்து மாங்காலாம் ரொம்ப சுருங்கிடும். ஸோ அதனால தான் ஃபேன் கீழ காய வைப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதில பூண்டு போட்டா செம்மையா இருக்கும் இந்த அவக்கால. இப்ப மிக்ஸியில வந்து காஞ்ச மிளகாய், உப்பெல்லாம் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் வெந்தயம், வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கணும். அண்ட் அது ரோஸ்ட் பண்ணிட்டு கடுகுலாம் ரோஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் 2த்தையும் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பவுடரா இருக்கும். பூண்டு வந்து இடிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மிளகால வந்து பூண்டு, மாங்காய்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அண்ட் நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டே அந்த ஆவாக்காய் ஓப்பன் பண்ணா அவ்வளோ ஸ்மெல் சூப்பரா இருக்கும். ஆயில்லாம் மேல அப்படியே இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுடன்னு ரைஸ்ல வந்து இந்த ஆவாக்காய் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் மறக்காம இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே பீப்பிள். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.